முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்மளுடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள், நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நண்பர்களே, உங்களுக்காக ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. முதல்ல பார்த்தீங்கன்னா கோல்டு. இப்ப ரீசென்ட்டா ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி புதுசு புதுசா ரெக்கார்ட் ஹை பண்ணிட்டு இருந்துச்சு கோல்டு. டெய்லி பார்த்தீங்கன்னா ரூ. 200 ஏறுறது, ரூ. 300 ஏறுறது, ரூ. 100 ஏறுறதுன்னு ஏற்றத்த குடுத்துக்கிட்டு இருந்த கோல்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல இப்ப செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒரு இறக்கத்த தான் குடுத்துக்கிட்டு இருக்கு. டெய்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லாவே ஒரு ரூ. 100 ரூ. 200 இறங்குச்சு. இடையில ரீசென்ட் டேஸ்ல ஒரு ரூ. 350 இறங்குச்சு. இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, யாரு? நம்ம நாட்டாம தான். என்ன ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டாருன்னா, நாங்க இந்தியா கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா போகப் போறோம். சைனா கூட ஃப்ரெண்டுங்க இருக்கிறத நாங்க விரும்புறோம். ரஷ்யா கூடயும் நாங்க அமைதி பேச்சுவார்த்தைய தான் விரும்புறோம்னு வாய் வார்த்தையா சொல்றாரு. ஆனா செயல்ல ஒண்ணும் இல்ல. எல்லாம் பார்த்தீங்கன்னா, சண்ட போடுற மாரி தான். ட்ரம்ப் வந்து புதின் கூட இருந்த மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டாரு. நம்ம மோடி அவர்கள் வந்து ஏசியான் மீட்டிங்ல போய் கலந்துக்கிறதா இருந்துச்சு. ஆனா, அங்க ட்ரம்ப் வர்றத பார்த்துட்டு, அவங்களுமே அதுலேருந்து இப்போ கொஞ்சம் பேக் அடிச்சுட்டாங்க. மேபி ஜி ஜின்பிங் சீன அதிபரோட மீட்டிங் இருக்குமா? இல்ல அதையும் வந்து சீன அதிபர் வந்து கட் பண்ணிடுவாராங்கிறது தெரியல. ஏன்னா, எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி ஆல்ரெடி புதின் கூட மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் கூட மீட்டிங் இல்ல. அப்படிங்கும்போது ஜின்பிங் மட்டும் மீட்டிங் பண்ணுவாரா? அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு ஒரு உபயோகம் இல்லாத நியூஸ்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சுன்னா, கோல்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு இறக்கத்த தான் குடுத்துக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1 கிராமுக்கு ரூ. 100 குறைஞ்சிருச்சு நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு நியூஸ். நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட் வந்துருச்சு. Q2 ரிசல்ட் வந்து குடுத்துருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 7% ஜம்ப் ஆயிருக்கிறதா இவங்க குடுத்துருக்காங்க. ஆனா, அதில பெரிய அளவுல ஒரு ஏற்றம் இது இல்ல. எதிர்பார்த்த அளவுக்கு ஏற்றம் கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த குவார்ட்டர்ல இப்ப ஸ்க்ரீனர்ல வந்து இதோட ரிசல்ட் இன்னும் வரல. அதனால தான் இந்த வெப்சைட்ல உள்ள ரிசல்ட் காட்டுறேன். பாருங்க நண்பர்களே. எவ்வளோ குடுத்துருக்காங்க 1347 கோடி வந்து ப்ராஃபிட்டா குடுத்துருக்காங்க Q2ல. ஆனா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல அதாவது லாஸ்ட் குவார்ட்டர்ல சாரி 1 செகண்ட். லாஸ்ட் இயர்ல செப்டம்பர் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, 1347 கோடி தான் குடுத்து வச்சிருக்காங்க. மேபி இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கோடி தான் டிஃபரன்ஸ் இருக்கு. எந்த அடிப்படையில இவங்க வந்து 7% வந்து அப்ன்னு குடுத்துருக்காங்கன்றது சரியா தெரியல. ஆனா, என்னதான் இருந்தாலும் இவங்க சொல்ற மாரி 7% இருந்தாலும், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கிடையாது. இதற்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்கால இவங்களோட பிசினஸ் செமையா அடி வாங்கியிருக்குது. யூரோப்லேருந்து இவங்களோட பிசினஸ் வந்து ஏற்றத்த குடுத்திருந்தாலும், நார்த் அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, நல்லா அடி வாங்கியிருக்குது. இதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா, அதுவும் யாரு? நம்ம நாட்டாம தான். என்ன பண்ணி வச்சிருந்தாரு? ஃபார்மாக்கெல்லாம் நாங்க இப்படி டாக்ஸ் போடுவோம், அப்படி டாக்ஸ் போடுவோம்னு ஒரு பொருளைய கிளப்பி, கடைசியில ஒரு டாக்ஸ போட்டு வச்சிருக்கிறாரு. இது எப்பதான் ஒரு சரியான நிலைமைக்கு வருங்கிறது, இன்னமும் புரியாத புதிராவே இருக்கு. இதுல இந்த டாக்ஸ்ல இன்னும் ஒரு தெளிவான விஷன் கிடைக்காத வரைக்கும், இந்த பார்மா கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாரி தத்தக்கா, புத்தக்கான்னு தான் ரிசல்ட் குடுக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, சார்ட்ல பார்த்தீங்கன்னா நண்பர்களே, உங்களுக்கு தெளிவாவே தெரியும். இன்னைக்கு பாருங்க ஒண்ணும் பெருசா ஒரு ஏற்றத்த குடுக்க முடியாம, ஒரு 0.3% இது ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது. பாருங்க ஒரு 2 மாசமா பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்னுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேபி நாளைக்கு டாக்டர் ரெட்டிக்கு ஒரு வெடிய போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா தீபாவளி முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் வெடிய போடணும்ல. தீபாவளி முடிஞ்சதுக்கடுத்து ஒரு 1 வாரம் வெடி போட்டு வெடிச்சா தானே நல்லாயிருக்கும். அதனால நாளைக்கு டாக்டர் ரெட்டிக்கு மேபி ஒரு அடி இருக்கலாம். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம நண்பர்கள் நெறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. டாடா மோட்டார் வந்து டீமர்ஜ் ஆயிடுச்சு. எனக்கு 2ஆ பிரிஞ்சிடுச்சு. டாடா மோட்டார் பேசஞ்சர் மட்டும் தான் என்னுடைய டிமேட் அக்கவுண்ட்ல இருக்குது. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இன்னை வரைக்கும் என்னுடைய டிமேட் அக்கவுண்ட்டுக்கு வரலையே என்ன விஷயம்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு டாடா மோட்டார் தரப்புல இருந்து தெளிவா ஒரு பதில் குடுத்துட்டாங்க. ஆல்ரெடி இந்த பதில நாம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்கன்றதுக்காக இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எ எந்த ஒரு பிசினஸும் டீமெர்ஜ் ஆனுச்சுன்னா, டீமெர்ஜ் ஆனதுக்கு அடுத்து அத வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றதுக்காக பிஎஸ்சிலயும், என்எஸ்சிலயும் லிஸ்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செபி வந்து சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 45லிருந்து 60 நாள் ஆகிடும். அப்படின்னு டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு மட்டுமே கிடையாது. எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான். அங்க பாருங்க 45லேருந்து 60 நாள் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க.
நமக்கு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 14 இது டிமெர்ஜ் ஆச்சு. இப்போ ஒரு 10 நாள் தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஆவரேஜா மினிமம் எப்படி பார்த்தீங்கன்னாலும், இன்னும் மினிமம் பார்த்தாலும் ஒரு 30 நாள் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ற மாரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது நவம்பரோட எண்டுலயோ, இல்ல டிசம்பரோட ஃபர்ஸ்ட் வீக்லயோ நமக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து நம்மளுடைய டிமேட் அக்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எல்&டிலேருந்து ஒரு அருமையான நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து புதுசா ஒரு 5000 கோடி அளவுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆர்டர் குடுத்துருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, ஹிண்டால்கோவும், டாடா ஸ்டீலும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஹிண்டால்கோ வந்து பிரேக் அவுட்டே மேல ஒரு உயரத்த பார்த்து போய்க்கிட்டு இருக்குது. டாடா ஸ்டீலும் நல்ல ஒரு ரேஞ்சில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இப்ப நம்ம பார்க்கலாம் எல்&டிய பத்தி பார்க்கலாம். என்னன்னா, இவங்க ஒரு 5000 குரோர்ஸ்க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. எந்தெந்த எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, தெளிவா அதையும் குடுத்துட்டாங்க. ஒடிசால. ஹிண்டால்கோ பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒடிசால இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு 180 கேடிபிஏக்கு அலுமினியம் ஸ்மெல்டருக்கும், கேஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் ஒடிசாவிலருந்து ஒரு ஆர்டர் குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் வந்து ஜாம்ஷெட்பூர். ஜாம்ஷெட்பூர் தான் டாடா ஸ்டீலோட கோட்டை அப்படிங்கிற மாரி. ஏன்னா, அங்க தான் அவங்களுடைய மெயின் புரொடக்ஷனே நடக்குது. அந்த 2 இடத்துல இருந்தும் இவங்களுக்கு ஒரு 5000 குரோர்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் நான் எதுக்காக கொண்டு வந்திருக்கேன்னா, ஏற்கனவே ஆந்திரா கவர்மெண்ட்ட்ட இருந்து ஒரு 20,000 கோடி அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட். அப்புறம் ரீசென்ட்டா லாஸ்ட் வீக்ல ஒரு 3000 கோடியோ, 4000 கோடிக்கோ சொல்லியிருந்தோம்னு நெனைக்கிறேன். நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். சொல்லியிருந்தோம். இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 குரோர்ஸ். எல்&டி வந்து ஒரு நல்ல ஆர்டர் வந்து வின் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, புது புது உயரத்த எட்டி இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்ப பிரேக் அவுட் ஆனோனே இந்த நண்பர்கள் நினைக்கக்கூடாது. இதுதான் பிரேக் அவுட் ஸ்டாக்ன்னு இல்ல. அந்த ஸ்டாக் பின்னாடி நான் சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா நண்பர்களே தெரியும். ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து இந்த பிரைஸ் இந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பிரைஸ் கட் பண்ணி கீழ வராத பட்சத்தில, திரும்ப ஒரு ஏற்றத்த குடுக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நாம சொல்லியிருந்தோம். அதே மாரி பாருங்க நண்பர்களே. இந்த ரூ. 3700ன்ற பிரைஸ கட் பண்ணாம திரும்பவும் மேல ஒரு போயிடுச்சு. இப்பவும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆல் டைம் ஹை லெவல்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். உங்களுக்கு சார்ட்ல நல்லா ட்ரெண்ட் லைன் போட்டே காட்டியிருக்கிறேன். இப்ப இந்த பிரைஸ கட் பண்ணி அதாவது ஒரு ₹4000 3900ன்றதே கிட்டத்தட்ட உங்களுக்கு பிரேக்கெட் லெவல் தான். நம்ம கன்ஃபார்ம் ஆகணும்னா ஒரு ₹4000 கட் பண்ணி மேல போணும். ₹4000 கட் பண்ணி மேல போயிடுச்சுன்னா, குளோஸ் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா அந்த ஸ்டாக் வந்து அதுக்கடுத்து ஒரு ரேலி குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லார்சன் எல்&டி மட்டும் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா, இல்ல. இவங்களுடைய இன்னொரு கம்பெனி எல்&டி ஃபைனான்ஸ். நம்மளுடைய வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். எல்&டி ஃபைனான்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ரூ. 220லயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து ரூ. 265 அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்து நம்ம நண்பர்களுக்கு அதுல ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. அப்படின்னு நான் நம்புறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டல்ஸோட ரிசல்ட் வந்திருந்துச்சு. இதோட ரிசல்ட் வந்து மார்வெலஸ், எக்ஸலன்ட் அப்படிங்கிற மாரி இயர் ஆன் இயர்ல இருந்தாலும், குவார்டர் ஆன் குவார்டர்ல பெருசா இல்ல. இயர் ஆன் இயர்ல பார்த்தீங்கன்னா, இவங்களோட லாபம் வந்து 74% வந்து உயர்ந்திருக்குது. உங்களுக்கு பாருங்க ஸ்க்ரீனர்ல இது தெளிவாவே குடுத்துருக்காங்க. ரிசல்ட் ஸ்க்ரீனர்ல அப்டேட் ஆயிடுச்சு. இந்த காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க நண்பர்களே, லாஸ்ட் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா 134 கோடி. இப்ப பார்த்தீங்கன்னா 133 கோடி. குவார்டர் ஆன் குவார்ட்டர்ல இவங்க வந்து ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட் தான். பட் இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது ஒரு 74%ங்கிறது ஒரு நல்ல ரிசல்ட் தான். ஆனா, இதுக்கு நம்மளுடைய மார்க்கெட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, சில ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க இயர் ஆன் இயர்ல நல்லா குடுத்துருப்பாங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டர்ல சரியில்லனாலும், அது நல்லாவே ஒரு ஏற்றத்த குடுக்கும். ஆனா, சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இறக்கத்த குடுத்துரும். இது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது நாளைக்கு தான் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பாரத் ரசாயன். இந்த ஸ்டாக்ல இருந்து நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குது. என்ன பண்ண போறாங்கன்னா, 1:1 போனஸ் அப்புறம் அதுக்கடுத்து அப்படியே ஷேர வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க. இந்த ஸ்ப்ளிட் பண்றாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, இந்த ஷேர போய் நம்ம போய் வாங்கலாமான்னா, அது வாங்கக்கூடிய பிரைஸ்லயே இருக்குது நண்பர்களே. இந்தா காட்டுறேன் பாருங்க உங்களுக்கே. ரூ. 11,760 பிரைஸ்ல இருக்குது பாரத் ரசாயன். இந்த ஸ்ப்ளிட்டுக்காகவும், போனஸ்க்காகவும் இந்த ஷேர போய் நம்ம வாங்க முடியாது. அதனால எதுக்கு ப்ரோ அந்த நியூஸ்ன்னு கேட்டா, நம்ம நண்பர்களுக்கு வந்து ஒரு நாலேட்ஜ் அதாவது தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக மட்டும் தான் இந்த ஒரு நியூஸ நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் உங்களுக்கு சொல்லிடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழமண்டலம் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ஃபினான்ஸ். இது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆல் டைம் ஹைய வந்து பிரேக் பண்ணி இன்னைக்கு மேல வந்து நல்லாவே வால்யூம் ஆயிருக்குது. பட் அவங்களோட கேண்டிலும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா கிரீன் கேண்டில் போட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. தொடர்ச்சியா இந்த ஸ்டாக் வந்து மேற்கொண்டு ஒரு ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பர்களுக்கு தெரியும். தீபாவளி பிக்கிங் ஸ்டாக்ஸ் நம்ம ஒரு 5 ஸ்டாக் சொல்லியிருந்தோம். அதில சோழமண்டலம் இன்வெஸ்ட்மென்ட்டும் இதில வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்ம சொல்லியிருந்தோம். அன்னைக்கு வாங்கியிருந்தா கூட நம்ம நண்பர்களுக்கு இப்போ வந்து அதிலே ஒரு ஒரு ரூ. 70 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். மேற்கொண்டு இந்த ஸ்டாக்
மேலே ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் மேலே க்ளோஸ் ஆனாலும் திரும்ப ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்தா மேலே ஏறும் நண்பர்களே. வெயிட் பண்ணுங்க. ஒரு 1800 மேலே போயிடுச்சுன்னா, இன்னும் ரொம்ப சூப்பரா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியா ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம சொல்ல வந்த பிரேக் அவுட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, டிஃபென்ஸ். டிஃபென்ஸ், டிஃபென்ஸ், டிஃபென்ஸ். நம்ம நாடுல எந்த ஒரு நாடா இருந்தாலும், அவங்களுக்கு வந்து டிஃபென்ஸ்ல வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து மிக உயரத்தில இருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு வந்து அவங்க வல்லாதிக்கம் வல்லாதிக்கம்னு எப்படி சொல்றது? நம்ம எக்ஸாம்பிள் நம்மளோட நாட்டாம ட்ரம்போட நாட்டையே சொல்லிக்கலாம் அமெரிக்கா. அவங்களுடைய மிலிட்டரி ஆகட்டும், நேவி ஆகட்டும், ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு காரணத்தினால தான், அவர் யாருனாலும் வாங்கடா சண்டைக்கு, ஒத்தைக்கு ஒத்த வாங்கடா அப்படிங்கிற மாதிரியா பேச்சு தோரணையில பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளுடைய நாடும் பார்த்தீங்கன்னா, பாரதத்தையும் பார்த்தீங்கன்னா, இப்ப டிஃபென்ஸ்ல மிகப்பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்ப ரீசென்ட் டேஸ்ல கூட நேத்து கூட நியூஸ் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 79,000 கோடி அளவு 79,000 கோடி அளவுக்கு நாங்க ஆயுதங்கள் வந்து கொள்முதல் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனா, அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்முடைய உள்நாட்டு தயாரிப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. உள்நாட்டுல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கம்பெனிகள் என்ன? பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அப்புறம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்ட் இருக்குது, மெசகண்டாக்கு இந்த மாரி நெறைய ஸ்டாக்ஸ் இருந்தாலும், இதுல வந்து பெனிஃபிட் ஆகக்கூடியது அப்படிங்கிற விஷயம் என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதையும் அவங்களே குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பாரத் டைனமிக்ஸ் இவங்களுக்கு ஒரு 2000 குரோர்ஸ் அளவுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்க போகுது. அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு, அப்புறம் பிஇஎம்எல், மெசகண்டா, கார்டன் ரீச், கொச்சின் ஷிப்யார்டு, அப்புறம் எல்&டி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த 79,000 கோடியிலிருந்து நெறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம பிஇஎல்க்கு வந்து தினம் தினம் புது புது ஆர்டர்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த ஒரு நியூஸும் பார்த்தீங்கன்னா, பிஇஎல் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம நெறைய ஸ்டாக்ஸ் இருந்தாலும் பிஇஎல் நம்ம அழுத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க வந்து ஆர்டர் புக் வந்து நெறைய வச்சிருக்காங்க. இவங்களோட ரிசல்ட் இந்த குவார்ட்டர்லியும் நல்லா வரும். வரக்கூடிய குவார்ட்டர்லயும் நல்லா குடுப்பாங்க, சூப்பரா குடுப்பாங்கன்றது தான் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து ரூ. 500 வந்து டார்கெட் பிரைஸ் வேற குடுத்துருக்காங்க மோத்திலால் ஒஸ்வால். நம்ம அத வந்து அடிக்கடி நம்ம சேனல்ல வந்து டிஸ்கஸ்